அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூரில் ஜோதிமணி எம்பிக்கு சீட்டு கொடுப்பதை எதிர்த்து காங்கிரசின் ஒரு தரப்பினர் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், என்ன நடந்தது இந்த கூட்டத்தில்? விவரங்களை பதிவு செய்யலாம். கரூர் தாந்தோன்றிமங்கலை பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில், அதாவது கரூர் மாவட்ட செயலாளர், அதாவது காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் சேகர் தலைமையில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. வரும் பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அனைவரும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதோடு தொடர்ந்து தமிழகத்திற்கு வரும் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கேவையும் சிறப்பாக வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் 3வது தீர்மானமாக கரூர் பாராளுமன்றத்தில் உறுப்பினராக தற்போது உள்ள ஜோதிமணி அவர்கள் கரூர் மட்டுமல்லாது கூட்டணி கட்சிகள் மற்றும் தமிழகம் முழுவதும் உள்ள காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளிடம் எதிர்ப்பை சம்பாதித்து உள்ளதாகவும் அவருக்கு சீட்டு வழங்கக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். மேலும் காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி குழு உறுப்பினராக உள்ள பேங்க் சுப்பிரமணியனுக்கு இந்த முறை அந்த கரூர் தொகுதியை கேட்டு பெற வேண்டும் என்ற தீர்மானமும் நிறைவேற்றியுள்ளனர். ஆகையால் அந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே எம்பி ஜோதிமணிக்கு கடுமையான எதிர்ப்பு நிலை உள்ளது. குறிப்பாக 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இந்த கூட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த பகுதியில் பெரும் தற்போது ஏற்கனவே ஜோதிமணிக்கும் பல்வேறு பகுதிகளில் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் சொந்த கட்சியிலே தற்போது எதிர்ப்பு கிளம்பியுள்ளார். ஒரு பதட்டமான சூழ்நிலை. ஏனென்றால் கரூர் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக உள்ள, அதாவது பேங்க் சுப்பிரமணியனுக்கு மீண்டும் இந்த இடத்தில் தற்போது காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்க நமது தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளனர். ஏற்கனவே கரூரில் 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் ஜோதிமணி அவர்கள் சொந்த கட்சி மற்றும் வாக்காளர்களை சந்திக்காமல் பல்வேறு எதிர்ப்புகளை சந்தித்து வந்ததால் நம்ம காங்கிரசுக்கு இழப்பு ஏற்படும். ஆகையால் இந்த முறை அவருக்கு வழங்கக்கூடாது என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றி தற்போது கூட்டம் நடைபெற்றுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.